கும்பராசி. கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். அதுவும் சூரியனோட சேரும்போது தேவையில்லாமல் பேசுகிறது, ஏடாவிடமாக பேசுகிறது, கணவன் மனைவியினுள்ள ஒரு வாக்குவாதம், ஏடாவிடமான வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்பாக கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அவ்வளோதான், வேறு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 5ஆம் அதிபதியான குரு வந்து 5லே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுமாதிரி ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள்லாம் கைகூடி ரொம்ப சந்தோஷங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்பு, ஏதாச்சும் புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம். புது பிஸ்னஸ் வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உச்சமாக 2ல் இருக்கும்போது ஒரு சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களோ, ஒரு பெரிய வருமானம் சம்மந்தமான விஷயம் அவங்க அப்பா அம்மானால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல ஆதாயம் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே நேரத்தில் அப்பாவுடைய உடல்நலம், ஸோ அப்பாவுக்கு உடம்பு சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அப்பா கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதனால் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5 8ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் பார்த்தா 5 8ஆம் அதிபதி ராசியிலே புதன் ராகு இருக்கும்போது குழந்தைங்க சில நேரத்தில் எமோஷனாக போய் ஏதாச்சும் பேசிடும். ஸோ அதனால் நடாதி இந்த பயவுள்ள இப்படி பேசிட்டான்னு ஒரு மன வேதனையை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. 6ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான விஷயம், நல்ல வேலை, நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபத்தை கொடுக்குற மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கினுள்ள வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. மற்றபடி குடும்பத்துக்காக நிறைய பேர் ஒரு எமோஷனல் சுச்சுவேஷனை ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் அதனால் எல்லாமே அடிச்சு தூள் கலப்பிட்டு வந்துடலாம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல் உச்சனும் போது நல்ல வருமானங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் நல்ல வருமானங்கள் இருந்தாலும் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீலே இருக்கும். அதே மாதிரி அப்பாவோட உடம்பு சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க.